ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி. ஸோ எங்கள் அம்மா செய்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எப்படி செய்கிறாங்கன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், புதினா வேணும். லெமன் ஒரு ஆஃப் எடுத்து வச்சுருக்கோம். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ், 3/4 கிலோ சிக்கன். இதுதான் இப்போ இதுக்கு தேவையானது. ஸோ சிக்கன் வந்து பிரியாணிக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தராங்க இல்லையா? ஸோ வாங்கி வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்கலாம். குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. ஸோ பிரியாணிக்கு குக்கர் எடுத்தாச்சு. குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு 200 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, லஞ்சே தான் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு 11 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆயில் மட்டுமே ஓகே தான். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பட்டை இலைலாம் இருக்குது இல்லைங்களா, மசாலா ஐட்டம்ஸ், பட்டை இலை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த பிரியாணியில் வந்து நம்ம பிரியாணி மசாலாவோ கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பட்டை ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 4 கூட, நீங்கள் காரம் அதிகமாக இருக்கும் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நீட்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணணும். பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடலாம். இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ புதினா, கருவேப்பிலை இது ரெண்டுமே ஆட் பண்ணிடலாம். புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஸோ நாங்கள் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. வெங்காயம், தக்காளி இருக்கிறதே தெரியல. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். கேசரி பவுடர் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியாச்சு, ஏன்னா கலருக்காக. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, வேறு எந்த மசாலாவும் இல்லை. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் வந்து இந்த மசாலாஸ் அப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வந்து வேகணும் இல்லையா, கொஞ்ச நேரம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலங்க. பட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இதோட ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம லெமன் புளிச்சு விடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க, சிக்கன் வேகட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. 3/4 கிலோ அரிசி வந்து நம்ம குக்கர் வைக்கும் போது வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாலே ஓகே தான். இப்போ 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நாங்கள் தண்ணி வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 கப் தண்ணி வந்து சுடு தண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். சூடு பண்ணி வச்சாச்சு. இப்போ அரிசி, அந்த வெங்காயம், தக்காளி, சிக்கன் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணாமலே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அந்த மசாலாலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ஹீட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நாங்கள் எப்போ குக்கரில் செஞ்சாலும் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ 5 கப் தண்ணி எடுத்து அது வச்சாச்சு. இப்போ இந்த டைமில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுருங்க. காற்று போனதும் எடுத்து பாருங்கள், பிரியாணி ரெடி. ஸோ கடைசியாக கொத்தமல்லி தூவி லெமன் மட்டும் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சா ஓகே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் சைடிஷ் வந்து எக்கும் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.